வணக்கம். தீபமலையார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடும் தீ விபத்து. கொழுந்து விட்டு எரியும் காட்டு தீயில் பல அரிய வகை மூலிகை மரங்கள், செடிகள், வன உயிரினங்கள் தீயில் கருகி பலி. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலைத்தொடர் பகுதியில் 270 வன கிராமங்கள் உள்ளன. ஜவ்வாது மலைத்தொடர் அமைந்துள்ள பகுதியில் மிகவும் நீண்ட கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதி கொண்ட அடர்ந்த வனப்பகுதியாகும். இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பல யானை, கரடி, மான், காட்டெருமை, பல அரிய வகை பாம்பு வகைகள், பல அரிய வகை பறவைகள் அதிக அளவில் வாழ்ந்து வருகின்றனர். அதேபோல் கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பல அரிய வகை மூலிகை செடிகள், மரங்கள், மூலிகை வேர் தன்னை கொண்ட தாவரங்கள் அதிக அளவில் இந்த அடர்ந்த வனப்பகுதியில் உள்ளன. தற்போது கிழக்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள கானமலை ஊராட்சிக்கு உட்பட்ட நாச்சாமலை, கானமலை, மல்லிமடு, இரும்புலி, பள்ளக்கொல்லை மற்றும் கல்பட்டு ஆகிய பகுதிகளில் உள்ள அடர்ந்த வனப்பகுதிகளில் தற்போது காட்டு தீ கொழுந்து விட்டு எரிந்து வருகிறது. இந்த காட்டு தீ வனப்பகுதி முழுவதும் தீ மலமளவென கொழுந்து விட்டு எரிந்து வருவதால் இந்த பகுதியில் வாழும் பல அரிய வகை உயிரினங்களும், பல அரிய வகை மூலிகை செடிகள், மரங்களும், அதிக அளவில் மயில்கள் நடமாடும் பல அரிய வகை மயில் வகை உள்ளிட்ட பறவை இனங்களும் இந்த கடும் காட்டு தீயில் எரிந்த தீயில் கருகி நாசமாக்கி வருகிறது. கொழுந்து விட்டு எரியும் இந்த காட்டு தீயை கட்டுப்படுத்தவும், தீயை அணைக்கவும் வனத்துறை அதிகாரிகள், தீயணைப்பு வீரர்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வன ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தீபமலையார் செய்திகளுக்காக தலைமை ஆசிரியர் விமூர்த்தி.